எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய குடும்பம், என் குடும்பம் நண்பர்களுக்கு, என் குடும்பத்தில் உள்ள என்னுடைய ஃபேமிலிக்கு வணக்கம். அதுக்கு முன்னாடி நான் பேசுறதுக்கு முன்னாடி டைரக்டர் வேலு பிரபாகரன் சார் வந்து நம்மளை விட்டு போயிருக்காரு. அண்டு நம்ம எப்பயுமே நம்ம கன்னட இங்கிலீஷ் தமிழுடைய ஒரு பெரிய சரோஜா தேவி அம்மா, நான் நடிகர் சங்கம் மூலிமா இருக்கும்போது சரோஜா தேவி அம்மா கூட மனோபலா சார் கூட போய் பார்த்து ரொம்ப பேசியிருக்கேன். ஸோ அந்த அவங்களையும் மிஸ் பண்ணுறோம். அதே மாதிரி சீவகத்தில் ஸ்டண்ட் பண்ணி இன்னைக்கு ஒரு ஹீரோவாக ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து அந்த ஸ்டண்டர் ஃபைட்டர் மாஸ்டரால் தான் இன்றைக்கி நம்மளாம் ஒரு ஹீரோவாக இருக்கிறோம். இருக்கிற ஒரு ஆக்ஷன் ஹீரோவெலாம் இருக்கும்போது அவங்க தான் மெயின் ஹீரோ. அவர் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் கிட்டத்தட்ட மோகன் ராஜ் சார் அவர் இன்றைக்கி நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த மூணு பேருக்கும் எனக்காக ஒரு நிமிடம் மட்டும் ஒரு மௌனஞ்சலி. நன்றி. ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாத்தையும் ஃபேமிலி பார்த்து அண்ணன் ஜெயிச்சதில் இருக்காங்க. எல்லாரையும் பார்த்து ஃபேமிலியாக கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் நினைக்கிறேன், 3.5 வருஷம் கேப்பு. உத்தரவு மகாராஜாவில் இதே பிரசாத்தில் நம்ம ப்ரொஃபஸர்கிட்ட இவ்வளோ பார்த்தோம். மணிகண்டன் இருக்காங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. தேவராஜ் சார்லாம் இல்லை, எல்லாருமே இருக்காங்க. ஸோ ஃபேமிலியாக இங்கே இருக்கும்போது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது கிட்டத்தட்ட 25 இயர்ஸாக இன்றைக்கி நான் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் வெற்றியோ தோல்வியோ சஸ்டெயின் பண்ணி சர்வைவல் ஆகிறதுக்கு காரணமே நீங்கள் தான், நீங்கள் மட்டும்தான். ஏன்னா என்னுடைய குடும்பம் வந்து எப்பயுமே இருப்பாங்க. குடும்பத்தை விட கூட நான் சொல்லுவேன், என்னுடைய பத்திரிகை மீடியா நண்பர்கள் தான் எனக்கு அதிக சப்போர்ட். சித்ராமணி அண்ணாலாம் என்னை ஃபர்ஸ்ட் திருநெல்வேலி படத்துக்கு முன்னாடி என்ன முதல்ல போட்டோ ஷூட் பண்ணவர் சித்ராமணி அண்ணன். இன்னைக்கு அவர் அங்கே இருக்கிறாரு 25 வருஷம். அதே மாதிரி அவரும் எங்க இருக்கிறாரு, அதே மாதிரி நம்மளும் மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ. இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த மேடை எனக்கு ரொம்ப 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 எல்லாத்தையும் விட இந்த மேடை தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மேடை. இந்த மேடை தான். ஏன்னா கிட்டத்தட்ட எவ்வளவோ ஸ்ட்ரகிள், எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவோ அவமானங்கள் எல்லாம் சந்திச்சு அடிபட்டு தான் வந்துட்டு இருக்கிறேன். இன்னமும் சினிமாவை ஓவராக அதிகமாக நேசித்ததுனால அதுக்காக எல்லாத்தையுமே தியாகம் பண்ணுற அளவுக்கு நிறைய விஷயங்கள் நடக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு 3.5 வருஷம் கேப்பில் அந்த ஒரு 3.5 வருஷம் நான் ஆடியோ லான்ச்சில் சொன்ன மாதிரி நிறைய டிப்ரெஷனில் இருந்தேன். ரொம்ப டிப்ரெஷனில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து நான் எழுந்திரிச்சு எங்கள் அம்மாவை கூட நான் இழந்தேன் அந்த டைமில். அதுக்கப்புறமா நம்ம சினிமா அந்த கேரியரில் கண்டிப்பாக இந்த இடத்த விடக்கூடாது, திருப்பி ஜெயிச்சே ஆகணும். இன்றைக்கி நம்ம ஒரு புதுமுகமாக இறங்கி ஜெயிக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு கதை கேட்டேன். அந்த கதை தான் அக்யூஸ்ட். ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் கேப்ல இவ்வளோ ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது ஒரு கண்டென்ட், இன்னைக்கு தமிழ் சினிமா கண்டென்ட் ரொம்ப முக்கியம். அந்த கண்டென்ட் நல்லா இருந்ததுன்னா இன்னைக்கு தமிழ் சினிமாவில் எல்லாருமே டெஃபினட்டாக அதை எங்கிருப்பாங்க. ஏன்னா நான் ஒரு ரசிகனா, ஒரு ஆடியன்ஸா எந்த படம் வந்தாலும் தேட்டரில் போய் படம் பார்க்குற ஒரு ரசிகன் நான். அப்படி பார்க்கும்போது அந்த படத்தில் என்ன இருக்குது, என்ன ஆடியன்ஸ் ஏன் லைக் பண்ணல அப்படின்னு தான் நான் கதை கேட்குற நிலைமையில் அப்படி தான் இருப்பேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் கதை கேட்குறேன் அப்படின்னோடனே எனக்கு டைரக்டர் பிரபு ஸ்ரீனிவாஸ் ஒரு கதையை சொன்னார். அந்த கதை அவர் சொன்ன மாதிரி அவர் பெங்களூர் கன்னடா படத்தை ரீமேக் சொன்னார். வேண்டாம் சார், நல்ல கண்டென்ட்டாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது என்னை வச்சு பண்ணும்போது ஒரு மீடியம் பட்ஜெட்டில் தான் பண்ண முடியும். அப்படின்னு இருக்கும்போது இது ஒரு பெரிய பட்ஜெட்டாக அக்யூஸ்ட் ஒரு பெரிய பட்ஜெட்டாக இருக்குது. ஆஹா, இது என்னடா பெரிய பட்ஜெட்டாக இருக்குது அப்படின்னும் போது கதை அதை டிமாண்ட் பண்ணுது. அதனால என்னுடைய ப்ரொடியூசர்ஸ் இதுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்ததுனால தான் இதை பண்ண முடிஞ்சுது. நான் ப்ரொடியூசர்ஸை பற்றி தனித்தனியாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த அக்யூஸ்ட் படத்தில் பிரபு ஸ்ரீனிவாஸ் சார் டைரக்டர், அவரை பற்றி நான் ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். ஏன்னா பிரபு ஸ்ரீனிவாஸ் சார் நான் பார்க்கும்போது இந்த கதை சொல்லும் போது அவர் என்ன ஸ்கிரிப்டில் அந்த பவுன் ஸ்கிரிப்டில் கொடுத்தாரோ அதை அப்படியே டிட்டோவாக படமாக இருக்குது இன்னைக்கு. அது என்றைக்குமே ஒரு பவுன் ஸ்கிரிப்டில் இருக்கிறத எல்லாம் மாற்றணும் இல்லை. அவர் ரொம்ப கிளாரிட்டியான ஒரு டைரக்டர் பிரபு ஸ்ரீனிவாஸ் சார். நிச்சயமாக ரொம்ப கிளாரிட்டி. நான் சொல்கிறேன், தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் இருக்குது டைரக்டர் பிரபு ஸ்ரீனிவாஸ் இருக்கு.
ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைரக்டர் வந்து ப்ரொடியூசர் டைரக்டரா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அவர் ப்ரொடியூசர் டைரக்டர். ஸோ ப்ரொடியூசர் டைரக்டராக இருக்கிறவங்களும் ரொம்ப குவாலிட்டியாக ஒரு கிளாரிட்டியாக இருக்கிறது அது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டைரக்டராக பிரபு ஸ்ரீனிவாஸ் சார். நிறைய சண்டைலாம் போட்டிருக்கோம், அது வேற விஷயம். பட் ஆனால் என்னதான் இருந்தாலும் ஒரு கிளாரிட்டி, அந்த என்னதான் இருந்தாலும் கண்டென்ட் அவர் தானே. அந்த கண்டென்ட்டுக்கு கரெக்டான ஒரு படமாக வந்து எனக்கு வந்து அக்யூஸ்ட் இந்த எங்கள் டீமுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு, அதாவது வெற்றி தோல்வின்றது நம்ம படம் நாங்கள் கொடுத்துட்டோம், நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஜெயித்து கொடுத்துட்டோம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்குற அந்த நாள் தான் எனக்கு மிகப்பெரிய நாள். அந்த நாள் இருக்குல்ல, நீங்களாம் பாக்குற நாள் தான் எனக்கு ரொம்ப டென்ஷனான ஒரு நாள். அதுதான் எனக்கு முக்கியம். ஏன்னா நீங்க பார்த்து சொன்னீங்கன்னாலே மக்கள் பார்த்து ஜெயிச்சாங்கன்னு அர்த்தம். நீங்க பார்த்து சொல்லிட்டீங்கனாலே எனக்கு கன்ஃபார்ம் சொல்லிட்டீங்கன்னா அது கண்டிப்பா ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ அதுதான் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பேன். நீங்க வந்து மக்கள் கிட்ட போறதுக்கு முன்னாடி எங்களுடைய குடும்பம் பத்திரிகை மீடியா நண்பர்கள்ட்ட காமிக்கும் போது அவங்க என்ன ரியாக்ஷன் என்ன சொல்றாங்களோ அதுதான் வெற்றி. அதுதான் வெற்றி. அவங்க சரியில்லைன்னு சொன்னாங்கன்னா நம்ம ஏற்றிட்டு தான் ஆகணும். அது ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு வந்து பத்திரிகை மீடியா வந்து ஒரு படத்தை வந்து விமர்சனம்ன்ற இதுல வந்து விமர்சனம் வந்து கண்டிப்பா தேவை. ஆடியன்ஸ் விமர்சனம் வந்து இங்க நீங்க 3 நாள் தியேட்டர்ல பண்ணலன்னா கூட கண்டிப்பா வந்து எங்கேயா இருந்தாலும் அந்த படம் பார்த்து விமர்சனம் வரதான் செய்யும். ஸோ அதனால விமர்சனம் வந்து கண்டிப்பா ஒரு படத்துக்கு தேவை. அது வந்து ஒரு ஆரோக்கியமா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். எங்களை வந்து திருத்திக்கிறதுக்கு நல்லா இருக்கும்ன்றதான் என்னுடைய கருத்து. குறிப்பா இந்த படத்துல நான் வந்து இது கொஞ்ச நேரம் எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் ரொம்ப, ஏன்னா ஆடியோ லான்ச்ல நான் பேசும்போது எனக்கு டைம் இல்லை. நான் வந்து இந்த படத்தினுடைய எனக்கு ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே என்னுடைய ஃபேமிலி மாதிரி தான். அண்ட் நான் ஃபர்ஸ்ட் ஆர்டரா வந்துடுறேன். படத்தோட எடிட்டர் வந்து KL பிரவீன் சார். KL பிரவீன் சார் வந்து எவ்வளவு பெரிய எடிட்டர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எவ்வளவு ஒரு கட்ஸ் அவர் வந்து நான் சொன்ன உடனே இமீடியட்டா வந்து நான் இமீடியட்டா பண்றேன் உதயா, இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்களுக்காக பண்றேன்னு சொல்லி உடனே வந்து எனக்கு வந்து பிரவீன் சாருக்கு, பிரவீன் சார் நான் வந்து பிஸியா இருக்கேன், நானும் பண்றேன், என்னுடைய உற்ற இதா வந்து ஷாம் வந்து கொடுக்குறேன் அப்படின்னும் போது ஷாம் மாதிரி ஒரு எடிட்டர் அவருக்கு ஈக்குவலா, பிரவீன் சாருக்கு ஈக்குவலா இந்த கதையில ஒவ்வொன்றுமே ரசி இந்த படத்தை எடிட்ல மிகப்பெரிய உதவியா இருந்த ஷாம் பிரதருக்கு நான் நன்றி சொல்றேன். ஏன்னா அவர் வந்து ஒரு ஆடியன்ஸா படம் பார்த்து இந்த படத்தை வந்து கடைசியில் நேற்று கூட ஒன்று கரெக்ஷன் சொன்னாரு. கரெக்ஷன் சொல்லும்போது நான் யோசிச்சுட்டு இருந்தேன், படம் காப்பி ரெடி ஆயிடுச்சு சார், இது ரெடி ஆயிடுச்சு, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் நான் நைட்டு யோசிச்சு நரேன்ட்டு சொன்னேன், நரேன் இது மாதிரி வந்து என்ன நரேன் இப்படி சொல்றாரு, எண்டில் அது நல்லா இருக்குமே, அந்த எண்டு ஃபீல் அப்படியே கண்டினியூ பண்ணி திருப்பி அதை வந்து அந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸ் தான் ஷாம். ரொம்ப ரொம்ப நன்றி ஷாம், சூப்பரா பண்ணிக்க ஷாம், சூப்பர். அதே மாதிரி இந்த படத்துக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய ஒரு, நான் ஆடியோ லான்ச்ல சொன்ன மாதிரி தான் எங்க படத்துல வந்து மிகப்பெரிய ஒரு பலமா எங்களுக்கு அமைஞ்சது என்னுடைய கசின் சிவசரவணன். ஏன்னா எல்லாத்தோடைய அந்த பாதி பேர்டனை வந்து அவர் எடுத்துக்கிட்டாப்படி, எல்லாமே வந்து எனக்கு பக்க பலமா ஒரு மிக தொழில வந்து கத்துக்கிட்டாப்படி, கரெக்டா ஈபியா, இனிமே எந்த படமே இவர் ஈபியா போட்டீங்கன்னா படம் கரெக்டா நடக்கும், கரெக்டா பட்ஜெட்லயும் கரெக்டா பிளான் பண்ணி போவோம். அந்த மாதிரி ஒரு ஈபியா சிவா வந்து அமைச்சிட்டாரு. ஸோ அது தொழிலும் கலை தெரியுது. அதுக்கப்புறம் வந்து என்னுடைய நண்பன் சொல்றதா, என் தம்பின்னு சொல்றதா, இல்லைன்னா வந்து எப்படி இவர் சொல்றது, ஒரு டேரக்டரு ஆனா ஒரு படம் பிரபுதேவா சார் வச்சு பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படி பண்ண ஒரு டேரக்டர் இந்த படத்துல வந்து இங்க கூட வந்து ஒர்க் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் என் கூட ஒரு நல்ல நண்பனா துணையா இருக்கிற ராஜா வந்து சிறிதா சொல்லணும். அவர் வந்து நல்ல ஒரு ரைட்டர், கண்டிப்பா தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய இயக்குனராக வருவாரு. அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. டெஃபினட்டா ராஜா நீங்க வேற லெவலில் வருவீங்க. 100% அவரோட நல்ல மனசு எல்லாமே நல்லா இருக்கும், கண்டிப்பா வருவீங்க. அண்ட் ரொம்ப எங்க படத்துக்கே பாசிட்டிவான ஒரு எனர்ஜி, எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு பாசிட்டிவ் வைப்பு, ஒரு எப்பயுமே வந்து இதை வேற லெவல்ல பண்ணியிருக்க அந்த டேனின்னு ஒருத்தர் எங்களுக்கு கண்ணில் கிடைச்சாருங்க. அதுதாங்க அவர் தாங்க வேற லெவலுங்க. அவரு டேனி, அந்த ஓமரியா நாங்க அந்த காதல படம் எல்லாம் பார்த்திருப்போம். அப்ப அந்த ஓமரியா டேனி வந்து நானும் ஃபர்ஸ்ட் என்னடா அது ஒரு மாதிரி பங்க்ல வச்சுட்டு வேற மாதிரி இருக்காருன்னு பார்த்தா இந்த படத்துக்காக வந்து வேற லெவல்ல வந்து லுக்ல வந்து பண்றாரு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளும் ரசி இந்த படம் வந்து எங்களுக்காக பிரபு ஸ்ரீனிவாஸ் சார் நீங்க படம் கொடுத்தீங்களோ இல்லையோ, எங்களுக்கு மிகப்பெரிய நல்ல நடிகர்களை கொடுத்துருக்கீங்க. இந்த தமிழ் சினிமாவுக்கு திருப்பி ஒரு பிரபாகர் சார் மாதிரி ஒரு வில்லனும் டேனி மாதிரி ஒரு நல்ல ஸ்டாரையும் திருப்பி கொடுத்துருக்கீங்க. அதுக்கும் உங்களுக்கு நன்றி பிரபு ஸ்ரீனிவாஸ் சார் உங்களுக்கு. ஏன்னா டேனி வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு மனுஷன், அப்படி ஒரு பாசிட்டிவான மனுஷன். ஜி ஆமா பிரதர், நம்ம ஜெயிக்கிறோம் ப்ரோ அப்படின்னு அவருடைய கடவுளை வேண்டிட்டு அவர் எப்பயுமே ப்ரே பண்ணுவாரு. அந்த ப்ரேயர்ஸ்லயும் நாங்க இருக்கிறோம். ஸோ அதுவும் சந்தோஷம் எங்களுக்கு. அண்ட் மை பிரதர் நரேன் பாலகுமார், நான் ஷார்ட் ஃபிலிம் 2 படம், செக்யூரிட்டி ஒன்று, ஃபேமிலின்னு ஒரு டைரக்ட் பண்ணேன். அந்த டைரக்ட் பண்ணதையும் எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நேம் வாங்கி கொடுத்தேன் என்னுடைய பிரதர். அதாவது ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து மியூசிக் பண்ணுவாங்க, நல்லா பண்ணுவாங்கன்றது நிறைய நல்லா பண்ணுவாரு, எனக்கு நல்லா தெரியும். ஆனால்
ஒரு படம் ஆரம்பிச்சு அந்த படம் ஃபர்ஸ்ட் காப்பி ஆகி அந்த படம் முடிஞ்சு அந்த படம் ரிலீஸ்க்கு வரைக்கும் இருக்கிற ஒரே மியூசிக் டைரக்டர் நரேன் பாலகுமார் தான். அவ்வளோ சப்போர்ட் எனக்கு பிரதரா கூட வந்து சும்மாலாம் சொல்லக்கூடாது. வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து அவர் வேலை முடிஞ்சிச்சுன்னு போயிடலாம், ஆனா படமா இருந்து கூட இருந்து எல்லாமே முடிச்சு கொடுக்குற ஒரு நரேன் பாலகுமார் கூட நான் நிறைய படம் கண்டினியூஸா பண்ணணும்னு எனக்கு ஆசை. நரேன், உங்களுக்கு மிகப்பெரிய ஃபியூச்சர் இருக்கு. கண்டிப்பா உத்தரவு மகாராஜா நம்ம மிஸ் பண்ணது நம்ம அக்யூஸ்ல மிஸ் பண்ண மாட்டோம், நான் டெஃபினட்டா நம்புறேன். அண்ட் பிரபாகர் சார், பிரபாகர் பிரதர் வந்து இஸ் மை பிரதர். அவர் அப்படிதான் சொல்லணும், வில்லன்னு. அவருடைய ஸ்லாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏய் அப்படின்னு கன்னடத்துல ஒரு மாதிரி பேசுவாரு, அந்த மாதிரி ஒரு மாடுலேஷன். அதுக்கப்புறம் வந்து எல்லாம் மிமிக்ரி பண்ணுவாங்க அவர் வச்சு. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர். அவரோட ஒய்ஃபும் இந்த படம் அவர் 2 பேருமே வந்து எல்லா இடத்துலயுமே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் கூடயே இருந்து ஒர்க் பண்ணாங்க. நல்லா பண்ணியிருக்காரு பெர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவலி அவர் வந்து நல்ல நடிகர், நல்ல மனிதர், நல்ல இதயம் கொண்ட ஒரு மனிதர் பிரபாகர் பிரதர். அண்ட் இந்த படத்துல நடிக்கும் போது எனக்கு வந்து இன்னொரு கேரக்டர், இன்னொரு ஹீரோ தாங்க. இது வந்து இன்னொரு செகண்ட் ஹீரோ அப்படிலாம் சொன்ன மாதிரிலாம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் ஹீரோ கிடையாது இந்த படத்துல. இந்த படத்துல நான் ஹீரோ, யோகி பாபு சாரும் இருக்கிறாரு, அவரும் ஒரு ஹீரோ மாதிரி தான். ஆனா அஜ்மல் இஸ் ஆல்சோ லீட். எனக்கு ஈக்குவலா அஜ்மலும் இருக்காரு. நான் ஹீரோன் மட்டும் சொல்லிக்க நான் விரும்பல, ஏன்னா இது வந்து ஒரு டபுள் ஹீரோ, அப்புறம் யோகி பாபு சாரும் ஒரு ஹீரோ தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட் தான் இந்த படம். அஜ்மல் வந்து ஃபர்ஸ்ட் நான் என்னமோ நினைச்சேன், அஜ்மல் என்ன அஜ்மல் இருக்க டவுட் கேட்டு இருக்கிறாரு, அது பண்றாரு. ஆனா அவ்வளவு மாதிரி ஒரு குழந்தை மனசு யாருக்குமே இல்லை. ஏன்னா அப்படி ஒரு டெடிகேஷன், அந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படி ஒரு மீட்டர் சொன்ன மாதிரி யாரோ சொன்னாங்க, அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸான ஒரு மீட்டர் வந்து அஜ்மல் கொடுத்திருந்தாரு. எனக்கு திருப்பி இந்த படத்துல வந்து அஜ்மல் கூட அடுத்தடுத்த படங்கள் பண்ணணும்னு ஆசையா இருக்கு பிரதர். லவ் யூ. ஏன்னா அஜ்மல் வந்து சீரியஸ்லி சொல்றேன், ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வருவாரு. ஏன்னா அவ்வளோ நேசிக்கிறாரு. எப்படி என்ன நாளா நேசிக்கணும் அதே மாதிரி தமிழ் சினிமாவை அவ்வளோ நேசிக்கிறாரு. அவ்வளோ தூரம் டெடிக்கேட்டடா என் கூட வந்து நாங்கள் கிட்டத்தட்ட படம் 1ஆம் தேதி எனக்கு தெரிஞ்சு ஒரு போன வாரத்துல இருந்து ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எல்லா இடத்துக்கும் கூட நாங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கோம். சில ஆர்டிஸ்ட் எல்லாமே 1-2 வருவாங்க, வருவாங்க. ஆனா இவர் வந்து இல்ல ப்ரோ, இந்த படம் நல்லா வந்திருக்கு, நம்ம நிக்கிறோம்னு சொல்லி எனக்கு தோளா இருக்கிற ஒரு நண்பன் என் பிரதர் அஜ்மல். லவ் யூ. அண்ட் இந்த படத்துல நிறைய ஹீரோயின்ஸ் பார்க்கல. ஆக்சுவலி சார் சொன்ன மாதிரி பார்க்கல, 2-3 பேர் தான் பார்த்தோம். பார்த்தோன்னே தமிழ்லையும் இங்க வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஸ்ட் வந்து தமிழ்ல நாங்கள் ஃபர்ஸ்ட் தமிழ்லையும் பார்த்தோம், செலக்ட் பண்ணோம். ஆனா இந்த கதைக்கு ஜான்விகா வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருந்தாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் ரொம்ப பிலீவ் பண்ணேன். ஏன்னா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த ஒரு ஆடிஷன்ல பண்ணாங்க, அது ரொம்ப பிரமாதமா இருந்தது. அப்படி பண்ணும்போது ஷீ இஸ் வெரி வெரி கோஆபரேட்டிவ். அண்ட் ஒரு ஹீரோயினி வந்து எந்த விதமான பந்தாவும் இல்லாம எனக்கு இந்த ஸ்டார் ஹோட்டல் தான் வேணும், எனக்கு இந்த ஃபுட்டு தான் வேணும், அதுதான் வேணும்னு இல்லாம ஒரு டவுன் டு த எர்த்தா நம்ம கூட வந்து டிராவல் ஆகி இந்த படத்துக்கு வந்து என்னதான் இருந்தாலும் இதை இவங்களுமே வந்து இந்த படத்துடைய ஒரு ப்ரொடியூசர் மாதிரி ஒரு கிடைக்கிற ஒரு ஹீரோயினி தமிழ் சினிமால இவங்களெல்லாம் டெஃபினட்டா யூஸ் பண்ணுங்க. ஜான்விகாவுக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்கு. அவங்க டெஃபினட்டா அந்த தமிழ் சினிமா வந்து இது மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒரு ஓரியன்டா ஒரு ஆர்டிஸ்டா, டெடிகேட்டடா ஒரு ஆர்டிஸ்டை கண்டிப்பா அவங்க யூஸ் பண்ணணும்ன்றது என்னுடைய கருத்து. டெஃபினட்டா ஜான்விகா, யூ ஹேவ் a great bright future. Thank you and all the best. அண்ட் என்னுடைய ப்ரொடியூசர், என் நண்பன், எல்லாருமே சொல்லணும், அவர் வந்து எப்படின்னா அவர் ஒரு பாசிட்டிவ் மேன். எங்க பன்னீர்செல்வம் பிரதர், ப்ரொடியூசர் பன்னீர்செல்வம், நான் பழைய பன்னீர்செல்வமா வந்திருக்க மாதிரி அவர் சொல்லுவார். சத்திர டைலாக் மாதிரி. ஸோ என்னன்னா அவர் எப்படின்னா, அதாவது ஒரு இடத்துல வந்து சோர்ந்து போகும்போது ஒருத்தர் வந்து எனர்ஜி கொடுக்கணும். அந்த எனர்ஜி கொடுக்கும்போது இன்னைக்கு வந்து ப்ரொடியூசராக அவர் நிறைய பண்ணியிருக்கிறாரு ப்ரொடியூசராகவும். பட் இருந்தாலும் ஒரு இடத்துல இருக்கும் போது அவர் எனக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கிற எனக்கு ஒரு மனிதர் வந்து பன்னீர்செல்வம் பிரதர். அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து இந்த படத்து மேல ஒரு லவ், இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு. நான் தான் சொன்னேன், நீங்க இனிமேல் நடிகர் ஆடுவீங்க போல இருக்கு. ஏன்னா ரொம்ப பிரமாதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்துல. அவர் பார்க்கும்போது, உங்களுக்கு படம் பார்க்கும்போது தெரியும், டெஃபினட்டா வந்து இந்த படத்துல வந்து அவ்வளவு நல்லா பண்ணியிருக்கிறாரு. டெஃபினட்டா அவருக்கு பெரிய பேர் வரும். அது மட்டும் இல்லாம ப்ரொடியூசராகவும் நீங்க எல்லாம் என்னை வச்சு பண்ணிருக்கீங்க, போட்ட காசு எல்லாமே எடுத்து உங்களுக்கு லாபம் வரணுன்றது என்னுடைய பிரேயர்ஸ். அதே மாதிரி என்னுடைய தம்பி சேது, ஃபர்ஸ்ட் எனக்கு சேது தான் தெரியும், அப்புறம் தான் தங்கவேலு சார். அவன் வந்து என் சொந்த தம்பி மாதிரி. படம் பார்த்துட்டு ஒரு ரசிகனா, அண்ணா நீங்க என்னண்ணா இத்தனை படம் பண்ணியிருக்கீங்க, நீங்க என்னண்ணா பிரேக் விட்டீங்க, விடாதீங்கண்ணே அப்படி இப்படின்னு சொல்லி, அண்ணா வாங்கினேன் நம்ம பண்ணுவேனே அப்படின்னே, கண்டிப்பா பண்ணலாமா, கண்டிப்பா பண்ணலாம், நல்ல கதையா இருந்தால் சொல்லுங்க பண்ணுவோம் அப்படின்னா, வாப்பா கரெக்டா மாட்டினேன்.
ஒரு ப்ரொடியூசர் நீங்கள் ஒன்ற மாதிரி அதை தேடிட்டு இருந்துன்ற மாதிரி. ஸோ வான்னு சொல்லி நான் வந்து இப்போ சேது வந்து நான் இதில் வந்து பேசும்போது இந்த கதையை கேட்டோட அவங்க அப்பாட்ட கூட்டிகிட்டு போய் அவங்க அப்பாவும் வந்து இது ரொம்ப ரெடியாக இருந்தாங்க. ஸோ தங்கவேலு சாருக்கும் எனக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும் இந்த இடத்துல. ஏன்னா எந்த இடத்துலையுமே எங்கள் ஃப்ரீடமாக விட்டாங்க. பன்னீர்செல்வமா பிரதராக இருக்கட்டும், சேது பிரதராக இருக்கட்டும், இன்னும் சில நண்பர்களாக இருக்கட்டும், எங்கள் டீமை வந்து எங்கள் டீமை எல்லாமே ஃப்ரீயாக விட்டாங்க. நீங்கள் என்ன வேணும் உங்களுக்கு, என்ன பண்ணணும் உங்களுக்கு, என்ன பண்ணி தரணும் உங்களுக்குன்னு சொன்ன ப்ரொடியூசர்ஸ், தங்கமான ப்ரொடியூசர்ஸ். ஸோ அது மாதிரி நான் ரொம்ப நன்றி சொன்னேன் அவங்களுக்கும். அதே மாதிரி என்னுடைய நான் வந்து ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பண்ணேன், குட்டிபத் மணியம்மாவுடைய வெப் சீரிஸ் ஒன்று, சிங்கப்பெண்ணின் ஒரு வெப் சீரிஸில் ஒரு நான் எல்லாருமே அட்மையர் பண்ணுவேன் அங்கே நடிக்கும் போது ஆர்டிஸ்ட் எல்லாம். அப்போ ஒருத்தவங்க வந்து என்னடா அது நம்ம நல்லா பண்ணுறாங்களே, பழைய சீதா மாதிரி இருக்காங்களே, நல்லா நடிக்கிறாங்களே, நல்லா இருக்காங்களே, செக்கச்சவின்னு இருக்காங்க, நல்லா இருக்காங்க, கரெக்டாக பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி நான் வந்து சரி ஓகே அவங்க நம்ம படம் பண்ணும்போது அவங்க பண்ணணும் அப்படின்னு. சிவா சார் வாங்க சார், வெல்கம் சார், வாங்க சார். ஸோ அப்படி பண்ணும்போது அந்த மாதிரி ஸோ அதனால அந்த மாதிரி பண்ணும்போது நான் வந்து சுபத்ரா வந்து சொல்லும்போது சுபத்ரா இதில் கரெக்டாக இருக்கும் அந்த கேரக்டருக்கு அப்படின்னு அந்த கேரக்டரை வந்து நான் வந்து சுபத்ரா வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணோம். பிரமாதமான பர்ஃபார்மன்ஸு. இதில் வந்து இதில் வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறையா இருக்கும். யார் யார் என்னென்னன்றது தெரியாது, அந்த அளவுக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தோடைய டிஓபி மருதநாயகம், நான் என்னுடைய பிரதர்லா ரங்கோலின்னு சிஸ்டர் பையன் நடித்த படத்தில் தான் வந்து அவர் ஃபஸ்ட்டு டிஓபி அறிமுகம் பண்ணார். அந்த படத்துலேருந்து எனக்கு ரொம்ப அவரை பிடிக்கும். நல்லா பண்ணார். நான் அப்போ பார்க்கும்போது நம்ம படம் பண்ணும்போது இவரை மாதிரி ஒரு கேமரா பண்ணேன். ஏன்னா தூக்கிட்டு கேமரா வந்து ஷோல்டரில் தூக்கிட்டு வந்து ஒரு ஷாட்லாம் எடுக்கும்போது நல்லா இருக்கார், நல்லா பண்ணுறாரு, ப்ரொடியூசர் கம்ஃபர்டபுளான ஒரு கேமராமேன் கரெக்டாக பண்ணார் போது இந்த கதைக்கு அவர் வந்து பெஸ்ட் அவுட்புட்டை கொடுத்துருக்கிறார். மிகப்பெரிய ஒரு நான் இன்னைக்கு இந்த ஃபோட்டோகிராஃபி ஃபங்க்ஷன் போனேன் காலையில். அப்போ போகும்போது நிறைய கேமராமேன்ஸ் பார்க்கும்போது நான் தான் சொன்னேன், நம்ம மருதுவையும் பற்றி பேசினேன். அப்போ பேசும்போது எனக்கு ரொம்ப ப்ரௌட், மருது மிகப்பெரிய ஒரு டிஓபியா கண்டிப்பாக வருவார். ஏன்னா ஒரு டிஓபி வந்து ஒரு ப்ரொடியூசருடைய டிஓபியா இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரு அதில் அவருடைய திறமையை காமிச்ச ஒரு டிஓபி, சார் இதுதான் வேணும், இந்த ஷாட்டுக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்ற ஒரு டிஓபி. ஸோ அந்த டிஓபிக்கும் என்னுடைய மருது உங்களுக்கு தேங்க்யூ. ரொம்ப ஃபுல்லாக கோஆபரேட்டிவாக இருக்கீங்க, தேங்க்யூ. என்னுடைய பிரதர்லா சதீஷ் வந்திருக்கிறாரு, அவரும் ஒரு சினிமா இப்போ ப்ரொடியூசர் ஆகிட்டாரு. ஸோ ஒரு பேஷனான ஒரு ப்ரொடியூசர், சினிமா அவரும் என் குடும்பத்தில் வந்து சினிமாவை நேசிக்கிற ஒரு ப்ரொடியூசர் ஆகிட்டாரு. ரொம்ப சந்தோஷம். எங்கள் சிஸ்டர் பையனும் மிகப்பெரிய ஒரு ஹீரோ வரும் அப்படி. அது மாதிரி எங்கள் ஃபேமிலியிலேயும் நிறையா பேர் வராங்க. ஸோ சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஸ்டன் சில்வா மாஸ்டர், ஸ்டன் சில்வா மாஸ்டர் வந்து நிறைய படங்கள் எனக்கு மாநாடு பண்ணும்போது தெரியும். அப்புறம் தலைவால நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆனால் அக்னி நட்சத்திரம் என்னோட போடப்படம் அது என்ன வரல. பட் இந்த மாதிரி இருக்கும்போது ஸ்டன் சில்வா மாஸ்டர் கேட்கும்போது மாஸ்டருக்குடைய பெரிய சம்பளம், பெரிய டேட்டு எல்லாம் இருக்கும்போது, இல்லை உதயா நீங்கள் என்ன சம்பளம் ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி வாங்கினாலும் ஓகே தான், எனக்கு நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்கிறது அவ்வளோ கோஆபரேட்டிவ். கிட்டத்தட்ட ஒரு பஸ்ஸை மட்டும் விலைக்கு வாங்கி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து அந்த பஸ்ஸில் வந்து அவர் பேர் ஃபெரோஸா, ஸ்டண்ட் ஃபைட்டர் வந்து அவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து பண்ணது. அந்த வீடியோ நாங்கள் மீடியாவில் போட்டிருக்கோம், பார்த்துருப்பீங்க. ஒரு பஸ்ஸையே விலைக்கு வாங்கி கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய்க்கு மேலே. என்னோட படத்து பட்ஜெட்லாம் ஒரு ஃபைட்டுக்கே 1.5 கோடி ரூபாலாம் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. என்னடா இது திருப்பி இப்படி ஒரு வாய்ப்பா அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது எனக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயமா அந்த படத்தை எனக்கு அமைஞ்சிருக்கு. ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், படத்தில் யோகி பாபு சார் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு கோஆபரேட்டிவ் ஆர்டிஸ்ட் யோகி பாபு சார் வந்து சும்மா வந்து நம்ம சொல்லிட்டுலாம் போயிட முடியாது. ஒரு கேரக்டர் எடுத்தாருன்னா அந்த கேரக்டரில் அவர் என்ன இன்வால்மெண்ட்டு, அவர் என்ன மாதிரி அவர் பண்ண முடியும், செகண்ட் அவர் என்ன அதில் கொண்டு வரலாம். இந்த படத்துக்கு எனக்கு ஆக்சுவலாக அவர் பிஸியாக இருக்கிறார். நம்ம ஸ்பீட் திடீர்னு வந்து நம்ம சொல்லும் போது அவரால் வர முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு யோகி பாபு சார் வந்து எல்லா இடத்துலையுமே எனக்கு ரீல்ஸ்லாம் பண்ணி கொடுத்தாரு. பிரியாணி சாங் அப்போ ரீல்ஸ்லாம் பண்ணி கொடுத்தாரு. யோகி பாபு சாருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கணும். ஏன்னா எனக்காக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 நாள் 13 நாள் மேலே டேட் கொடுத்து இந்த படத்தில் அவரும் ஒரு ஹீரோவா 14 நாள் நடிக்கிறேன், 14 நாள் டேட் கொடுத்துட்டு இந்த படத்தில் அவரும் ஒரு ஹீரோவா இந்த படத்தில் இருக்காரு. ஸோ நிச்சயமாக வந்து யோகி பாபு சாருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கணும். அதே மாதிரி கேஎல் பிரவீன் சாராக இருக்கட்டும். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து டி சிவா சார், நாங்கள் வந்து டி சிவா சார்லாம் வந்து இம்மிடியட்டாக வந்து சார் எங்களுக்கு ஒரு எம்எல்ஏ கேரக்டர் இருக்குது சார், எம்பி கேரக்டர் இருக்குது சார், உடனே வந்து பண்ணி கொடுக்கணும் தான். பா என்ன பண்ணி கேட்குறேன், உடனே பண்ணி தரப்பா, உனக்கில்லாதப்பா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இம்மிடியட்டாக வந்து அந்த காஸ்டியூம் கூட அவரே கொண்டு வந்துருப்பார். இல்லை சார் காஸ்டியூம்லாம் எங்ககிட்ட இருக்குது, நாங்களே கொண்டு வந்து கொடுக்குறோம் சார், ஏன்னா அந்த ஒரு கரை வேட்டிலாம் இருக்குது அது உங்ககிட்ட இருக்கு. இல்லை அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. அவரே
அப்படி ஒரு ஒரு டெடிகேட்டடான ஒரு ப்ரொடியூசரு, சினிமாவை நேசிக்கக்கூடிய ஒரு ப்ரொடியூசர் டி சிவா சார். அந்த டி சிவா சார் வந்து எங்க படத்துல எங்களுக்காக ஒரு கௌரவ இடம் மாதிரி பண்ணி கொடுத்தது வந்து எங்களுக்கு ரொம்ப நன்றி டி சிவா சார். அவ்வளோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆடியோ லான்ச்சுக்கு வரல, இதுக்கும் வரலையா அப்படின்னு நினைச்சேன். ஒருவேளை ஆக்டிவ் ப்ரொடியூசர் கவுன்சிலர்ல வரலையோ, நம்ம ப்ரொடியூசர் கவுன்சில் டிசி மேப்ல வரலையோன்னு எனக்கு உள்ள டவுட்லாம் போயிடுச்சு கொஞ்ச நேரத்துல. நல்ல வேலை வந்து என்னை காப்பாத்தி கொடுத்துட்டீங்க. ஓ இப்ப அப்படியா இருக்காது டி சிவா சார், அப்படி இல்லையே. அதான் அப்படிதான் நினைச்சேன். அதனால ஸோ டி சிவா சார் வந்து இஸ் எ கிரேட் மேன். ஸோ அவரும் எங்களுக்கு சந்தோஷம். அதே மாதிரி இந்த படத்துல ஒர்க் பண்ண கோ டைரக்டர் சங்கர், வந்து சங்கரை பற்றி சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பலமாக என் கூட இருக்கிற சங்கர் வந்து டைரக்டருக்கும் சரி, அவுட் ஆஃப் தி படம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சங்கர் அவ்வளோ தூரம் கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ண சங்கராக இருக்கட்டும், முத்துவா இருக்கட்டும், ஐரன் எங்க ஐரன், அந்த ஐரன்ற ஒரு பையன் வந்து இந்த படத்துக்கு உழைக்கிற உழைப்பு அவ்வளோ ஒரு பெரிய உழைப்பு. அதெல்லாம் தயவு செஞ்சு அவங்க கிளாஸ் பண்ணணும். அப்படி ஒரு உழைப்பு. அதே மாதிரி அப்படி உழைச்சிட்டு இருக்கான். அதே மாதிரி ஸ்ரீதர் இந்த படத்துல ஒரு நடிச்சிருக்க ஸ்ரீதர் ஒருத்தர் இல்லை ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவரும் ஒன் ஆஃப் தி ஒரு நம்ம ஃபேமிலி மாதிரி. அவர் இந்த படத்துல வந்து ஒரு புது ஆர்டிஸ்ட் அவர் எப்படி இவ்வளவு தூரம் பர்ஃபார்ம் பண்றாரு. நம்மளாம் இத்தனை படம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் படத்துலயே எவ்வளவு பண்றாருன்னு பார்த்தேன். அவ்வளவு பிரமாதமா பண்ணியிருக்காரு, டெடிகேட்டா பண்ணியிருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு ஸ்ரீதர் இந்த படத்துல இருக்காரு. பிரபு சாலமன் சாரும் ஒரு கௌரவ இடத்துல நடிச்சிருக்காரு படத்துல. உங்களுக்கு நல்லா இருக்கும் அந்த படம், அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அந்த சீன் வரும்போது. ஸோ இது மாதிரிலாம் இந்த படம் வந்திருக்கு. படம் டெஃபினட்டா நான் வந்து ஒரு காவியத்தை படைச்சிட்டோம், ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்தை ஒரு யாரும் தமிழ் சினிமாவில் சொல்லாத ஒரு படம் பண்ணோம் அப்படின்லாம் இல்லை. இந்த படம் 2.25 மணி நேரம் 2 மணி நேரம் 10 நிமிஷம் கண்டிப்பா உங்களை என்கேஜ் பண்ற படமா இருக்கும், உங்களை ரசிக்கக்கூடிய படமா இருக்கும். இந்த கேரக்டரைசேஷன் ஒவ்வொருத்தரையும் அவ்வளோ அழகா பண்ணியிருக்கிறாரு. அவ்வளோ அழகா ரசிக்கக்கூடிய ஒரு படமா வந்து இந்த படம் வந்து கண்டிப்பா இருக்கும்னு நான் நம்புறேன். நான் வந்து ஓவராலா பில்டப்பே பண்ணல. நீங்க பார்த்து சொல்லுங்க. நீங்க பார்த்து சொல்றதுதான் எனக்கு மெயின். நீங்க பார்த்து சொன்னீங்கன்னா எனக்கு சந்தோஷம். அவ்வளவுதான். நம்ம எல்லாரும் அவங்க பங்கு நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அப்படிதான் இந்த இடத்துல வந்து எனக்கு நிக்கில் வந்து எனக்கு வந்து என்னுடைய பலம், மிகப்பெரிய பலம் 20 வருஷமா எனக்கு வந்து என்னுடைய பிஆர்ஓவா இருந்து என்னுடைய நல்லதுலையும் எதையும் சரி எனக்கு எனர்ஜி கொடுத்து பாசிட்டிவ் கொடுத்து எனக்கு வந்து எந்த விதமா எப்பயுமே வந்து அப்படின்னா வந்து கூட நிக்கிற ஒரு நிக்கிலுக்கு நான் இந்த நேரத்துல நன்றியை சொல்லணும். பிஆர்ஓ நிக்கில் அவர்களுக்கு நன்றியை சொல்லணும். ஏன்னா எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் நான் சொல்லுவேன். நான் இது எவ்வளவு வார்த்தையில சொன்னாலும் அது பத்தாது. எப்படி என்னுடைய பத்திரிகை மீடியா ஃபேமிலி நண்பர்களோ அது மாதிரி. அண்ட் எல்லாருக்கும் இந்த நடிச்ச எல்லாருக்குமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸா நடிச்ச எல்லாரும் வந்திருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே வணக்கம், நன்றி. எல்லாருக்குமே இந்த டீம்ல உள்ள யாராவது பேர் சொல்லியிருந்தா, வாசு என்னோட அசிஸ்டன்ட் இருக்கிறான், கூடயே எல்லாத்திலும் ஆனந்த் ஒருத்தர் இருக்கிறான். எங்க ஆனந்த், அந்த அவருக்கு என் டிரைவர் வினோத், இது மாதிரிலாம் எல்லாருமே வந்து நம்ம டென்ஷனாக வந்தாலும் எல்லாரும் கூட இருந்து எனக்காக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் இந்த படம் ஜெயிக்கணும்னு இருக்காங்க. நல்ல படம் கொடுத்துருக்கோம், நல்ல கண்டென்ட்டா கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் உங்களோட இதுல எல்லாருமே விரும்புறாங்க. ஹீரோயின் மதர் இருக்காங்க இந்த படத்துல. எல்லாருமே வந்து எங்க கூட சேர்ந்து எல்லாரும் டிராவல் பண்ணி இந்த வந்து நடிச்சோம் போனோம் அப்படின்லாம் இல்லாம கூடயே இருந்து எல்லாரும் டிராவல் பண்ற ஒரு எல்லாரும் சொல்லுவாங்க மரபு தான் அது. ஆனா எல்லாரும் அது அப்படி இருக்கு இந்த படத்துல. நிச்சயமா அக்யூஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஹாப்பியான ஒரு கண்டென்ட்டான படமா இருக்கும்ன்றது எனக்கு நம்பிக்கை இருக்கு. இத்தனை வருஷம் நான் வந்து 25 இயர்ஸ்ன்றது நான் கடந்து வந்த பாதை வந்து சொல்லணும்னா பயங்கர வழியா இருக்கும். அதெல்லாம் நான் சொல்லிலாம் இது பண்ண விரும்பல. ஆனா இதெல்லாம் சஸ்டெயின் பண்ணி நான் இன்னைக்கு நிக்கிறேன். இன்னைக்கு தமிழ் சினிமாலையும் ஒரு இந்த இடத்துல நான் வந்து திருப்பியும் இந்த 3 வருஷம் கழிச்சு ஒரு கதாநாயகனா வந்து திருப்பியும் வந்து நிற்பேன் அப்படின்னா அது எனக்கு தெரியல. அது எங்க அம்மாவோட பிளெஸிங்ஸும் என்னை சுற்றி இருக்கிற என்னுடைய எல்லாருடைய ஃபேமிலி பிளஸிங்கும், குறிப்பா உங்களுடைய வாழ்த்துக்களும் உங்களுடைய பிளஸிங்கும் மட்டும்தான் நான் வந்து இந்த இடத்துல நிக்கிறதுக்கு கண்டிப்பா காரணம். அதே மாதிரி நல்ல உள்ளங்கள் அவுட் ஆஃப் த வேலை இங்க நிறைய பேர் வரல. ஸ்ரீலங்கால இருந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. சுரேஷ் சார்ன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒருத்தர் நண்பர், அவரும் இந்த படத்துக்காக சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாருமே இந்த படம் வந்து ஜெயிக்கணும், அதாவது உதயா ஜெயிக்கணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க இல்லையா, அதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு சக்சஸே. அதுதான் அந்த இடத்துல அந்த பேரை வாங்கி வச்சிருக்கிறார். அது ஒண்ணுதான். இவ்வளவு தூரம் சினிமால ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கிறாரு, இவ்வளவு தூரம் பண்ணிட்டே இருக்கிறாரு. அவர் ஜெயிக்கணும்னு இருக்கிற எல்லாருமே நினைக்கும் போது கண்டிப்பா நான் ஜெயிப்பேன் உங்களுடைய ஆசீர்வாதத்துல. அண்ட் எனக்கு என்னன்னா இப்போ இன்னைக்கு வர வெள்ளிக்கிழமையை பார்த்தேன் நான். கிட்டத்தட்ட ஒரு 9 படம் 10 படம் வருது. 9 படம்
இது எப்படி இது வந்து தமிழ் சினிமாவில் வந்து எப்படி எனக்கு தெரியல. இது 10 படம் வருது. அடுத்த வாரம் பார்த்தா அதுக்கப்புறம் வந்து அதுக்கு எங்கள் டேட்லேயே வந்து ஒரு 10 படம் 11 படம்னு வருது. இது ஆல்ரெடி ரிலீஸ் ரியலைசேஷன் கமிட்டின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணி அது அந்த டைமில் போச்சு சார். இப்போது நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருந்து சார், எல்லாம் ஒற்றுமையாக இருந்து இந்த ப்ரொடியூசர் எல்லா ப்ரொடியூசர்ஸ்க்குமே நம்ம ஏதாவது ஒன்று வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கமிட்டி போட்டு திருப்பி ஏதாவது ஒரு ரெகுலேஷன் பண்ணி, ஏன்னா இப்படி ஒரு 10 படம் 11 படம் வந்ததுன்னா எல்லா படத்துக்குமே அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வருது. திடீர்னு ரிலீஸ் பண்ணுற ஒரு 10 படங்கள்லாம் எல்லாருமே யோசிக்கணும். வணக்கம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மீடியா, சோஷியல் மீடியா, யூடியூப் அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மஸ்ட் எல்லா புகழும் கடவுளுக்கே. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னோட இண்டஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு என்னோட ஃப்ரெண்டு வந்து நம்ம நிக்கில் முருகன் சார். நான் வந்து என்னோட இண்டஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு அவர் தான். ஸோ வி கோ அ லாங் வே. என்னோட ஹோம் ஏரியா பார்த்தீங்கன்னா 2001 படம் ரிலீஸ் ஆச்சு. அப்போது அவர் ஃப்ரெண்டு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிக்கில் முருகன் சார் டு கனெக்ட் வித் யூ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அக்யூஸ் படத்தில் வந்து வாய்ப்பு கொடுத்த பிரபு சீனிவாசருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து அவர் வந்து பேசிக்லி வந்து ஒரு 6 months யூஎஸ் போயிட்டு இருந்தார். படமே வேணாம், நான் வந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிறேன், யூஎஸ் கிளம்பிட்டு அங்கேருந்து ஒர்க் பண்ணிவிட்டு அங்கே ஒரு பிஸியாக இருந்தார். டக்குன்னு நான் வந்து ஒரு அவருக்காக நான் ஜென்ரலி பேசுவேன், அவர்கிட்ட ஃபோன் பண்ணுவேன். ஸோ நான் சொன்னேன், ஓகே சார், நான் உங்களுக்காக ஒரு சின்ன ப்ரேயர் சொல்லிட்டு ஒரு ஃபாஸ்டிங்கில் இருக்கிறேன்னு சொல்லி நான் மெடிடேட்லாம் பண்ணிட்டு இருந்தேன். 3ஆம் நாள் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட சொல்கிறேன், சார் நீங்கள் ஒரு படம் பண்ண போகிறீங்க அப்படின்னு. அவர் வந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு, 4 பேரை மீட் பண்ணிட்டு இருக்கேன், உதய் ப்ரோ வந்து அவரை மீட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னாரு. ஸோ இமிடியட்லி ஆஃப்டர் சொல்லிட்டு ஒரு 2-3 daysல வந்து அவர் ஃபோன் பண்ணி படம் ஓகே ஆயிடுச்சு, இதுல நான் சொல்றேன் உங்களுக்கு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து விஜய் டிவில இருந்து கூப்பிட்டாங்க. நானும் ரம்பா மேடம் வந்து 25 வருஷம் விட்டு மீட் பண்றோம், ரீகனெக்ட் பண்றாங்க. ஸோ நான் எனக்கு வந்து ஒரு சின்ன பிரேக், சினிமாவில் வருவேன், முன்னாலே பண்ணுவேன், ஒரு 2 பிரேக் ஆகும், ஒரு அப்படியே ஒரு சின்ன பிரேக் ஆனது. ஒரு ஆடியன்ஸ்க்கு நான் சரியா ரீச் ஆகல. பெங்களூர்ல கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் நான் இந்த ஷோஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் பண்ணும்போது. ஸோ அப்போது விஜய் டிவி கூப்பிட்டாங்க, அந்த ஹோமரியா சாங் ரீகனெக்ட் பண்ண போது எனக்கு ஒரு ஆசை, ஓகே இப்போ எல்லாம் வந்து மக்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ண போகிறாங்க, பார்க்க போகிறாங்க, என்னை வந்து ரெக்கக்னைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வந்து அடுத்த நாளே நான் ஷூட்டிங் ஸ்பாட் போனேன். அங்கே ஒரு கேரக்டர் வந்து உதய் சார் வந்து இப்படி கை கட்டின்னு அப்படியே இருந்தார். அவர் அந்த சீனில் நடிக்கல, அவர் அங்கே தேவையே கிடையாது, பட் எல்லா சீனும் பார்த்துட்டு இருந்தார். உதய் ப்ரோ, அப்ரிஷியேட் யூ, தேங்க்யூ ஸோ மச். எல்லா சீன்ல வந்து அவர் அங்க ஒரு ஹீரோ வந்து ஒரு கேரவன்ல உக்காருவாங்க, எல்லாம் ஒரு ஏசி அப்படி உக்காருவாங்க. ஒரு சீன்ல அவர் இன்வால்வ் ஆகி அங்க உக்காந்தாரு. அதை பார்த்து நான் வந்து ரொம்ப பிரமிச்சிட்டேன். வாவ், திஸ் காய் இஸ் அமேசிங். அப்படி கை கட்டிட்டு ஒரு சீனும். அப்போ நான் வந்து பிரபு சீனிவாசர் மீட் பண்ணேன். அவர் சொன்னார், நீங்க வந்து ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணணும், சப் இன்ஸ்பெக்டர், என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட், அதில் நீங்கள் வந்து முடி வெட்டணும், போலீஸ் மாதிரி இருக்கணும். நம்ம வந்து எனக்கு வந்து இத்தனை வருஷம் முடி வளர்த்து குடுமி வச்சு அதை நம்ம பன்னீர் சார் சொல்லும் போது அது எனக்கு ஒரு சேலஞ்சாக இருந்தது. ஓகே, இப்போ முடி வெட்டணுமோ, இப்போதான் அந்த விஜய் டிவி முடிச்சுட்டு எனக்கு ஒரு ஆசை, மக்கள் என்ன ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஒரு ஆர்டிஸ்டுக்கு வந்து எப்போ அவங்களை ஏர்போர்ட்லயோ இல்லை ரோட்லயோ இல்லை ஃபங்க்ஷனில் பார்ப்போம், சார் உங்கள் படம் பார்த்துருக்கேன் சார், அது எங்களுக்கு ஒரு கிக், ஒரு சந்தோஷம் வரும். பட் எனக்கு அந்த கேப் வந்துடுச்சு, யாரும் ரெக்கக்னைஸ் பண்ணல. சரி, இதுக்கப்புறம் நான் ரெக்கக்னைஸ் பண்ண ஒரு ஆசைப்பட்டேன். பட் உடனே வந்து முடி கட் பண்ணிட்டேன். அடுத்த நாள் வந்து ஓகே நான் கட் பண்ணுறேன் சார், எனக்கு ஒரு 2-3 days டைம் கொடுத்தாரு, நீங்கள் யோசிச்சு சொல்லுங்க. அப்போ நான் யோசித்தேன், சரி நான் வந்து நாகேஷ் சார் கூட நடிச்சிட்டேன் மின்னலை படத்தில், கவுண்டமணி சார் வந்து காதல் தினம்ல நடிச்சிட்டேன், வடிவேல் சார் கூட கவிதை படத்தில் நடிச்சேன், எல்லா காமெடியன் கூட நடிச்சிட்டேன், யோகி பாபு சார் கூட நடிக்கல. இதுதான் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. ஆஃபர்ஸுக்கு வந்தது, பட் எனக்கு கிடைக்கல. சரி, இப்போ காம்பினேஷன் வந்து யோகி பாபு சார் கூட, அஜ்மல் சார் கூட, அதுக்கப்புறம் உதய் ப்ரோ கூட, எல்லாரும் கூட காம்பினேஷன். சரி சார், நான் முடி கட் போறேன்னு சொல்லி இந்த லுக்ல நான் இருக்கேன், என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டா. இந்த வாய்ப்பு கொடுத்த பிரபு சீனிவாசருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லுவாங்க. 55 எல்லாமே இன்னைக்கு பாத்தீங்களா, ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஃபாஸ்ட் எல்லாமே ஃபாஸ்டா போகும்போது 55 daysல படம் முடிச்சுட்டு டப்பிங் இதெல்லாம் பண்ணிருக்கேன். ஆச்சரியமா, அந்த 55 daysல வித்தின் எக்ஸாக்ட்லி ஒரு 6 monthsல படம் முடிச்சுட்டு August 1st வேர்ல்ட் வைட் ரிலீஸ் ஆக போகுது. இட்ஸ் அ பிக் டே ஃபார் அஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரபு சீனிவாசர் அண்ட் உதய் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அவர் ரொம்ப இன்வால்வ் ஆக்டர். ஒரு சீன்ல வந்து நான் வந்து அவர் அரெஸ்ட் பண்ண போகும்போது நான் அவரை பிடிச்சிட்டு வருவேன். அது அவ்வளோ மெத்தட் ஆக்டிங். அவர் சும்மா தான் இருக்கிறாரு, நிக்கிறாரு, நான் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணுவேன்.
அவரோட பாடி லாங்குவேஜ் வந்து அவ்வளோ இன்வால்மெண்ட் அது. நான் வந்து அந்த சீன் கட்டும்போது சொன்னேன், சார் என்ன சார் நீங்க பாடி லாங்குவேஜ் ஃபுல்லா டோட்டலா இன்வால்வ் ஆயிட்டீங்கன்னா இட் இஸ் இம்ப்ரெசிவ். அதே மாதிரி அஜ்மல் ப்ரோ ஒரு சீனை வந்து செதுச்சு அழகா நடிச்சிருக்காரு. அஜ்மல் ப்ரோ உங்களுக்கு பெரிய ஒரு பாராட்டல். எனக்கு வந்து நான் படம் பார்க்கல, எல்லாம் பார்த்துட்டாங்க, எல்லாம் செதுக்கி அதான் ஆல்ரெடி சொல்லிட்டாரு பெங்களூர், அதான் சொல்லிட்டாரு நம்ம முருகன் சார், பெங்களூர் டேனி தப்பு பண்ணா மன்னிச்சுக்கங்க சிம்பாலிக்கா சொல்லிட்டாரு. செதுக்கி நடிச்சிருக்காரு. எல்லா படம் பார்த்துங்கெல்லாம் சொல்றாங்க அஜ்மல் ப்ரோ எக்ஸ்ட்ராடினரி ஒரு சின்ன சீனுக்குங்க அவர் 100% கொடுத்திருக்காரு. அஜ்மல் ப்ரோ ஹேட்ஸ் ஆஃப் டு, ஐ அம் வெரி வெரி ஹாப்பி. அதே நம்ம பிரபாகர் சார் பியூட்டிஃபுல் எக்ஸ்பிரஷன்ஸ், ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அவர் கூட ஒரு காம்பினேஷன் இருந்தது. அதுக்கப்புறம் ஜான்விகா அட்ட மாதுரி டிக்சன் நம்ம சவுத் இந்தியாவுக்கு வெல்கம் டு தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மேடம். அண்ட் யா சூப்பர். நம்ம எங்களெல்லாம் அழகா லட்டு மாதிரி கழுவி வச்ச ஆப்பிள் மாதிரி காமிச்சு நம்ம சினிமாட்டோகிராஃபர் கேமராமேன் சார், தேங்க்யூ ஸோ மச். கழுவி வச்ச ஆப்பிள் மாதிரி காமிச்சிருக்கீங்க. இப்போ சினிமாலாம் ஆயிட்ட பிறகு அழுவி போன ஆப்பிள் மாதிரி ஆயிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி தேங்க்யூ. அண்ட் சிவா சார் அவர் சொன்ன மாதிரி ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே இருந்தா கூட அவர் தான் சார் கேப்டன் ஆஃப் த ஷிப்னு சொல்லுவாங்க. அவர் வந்து நம்ம டைரக்டர் சார். இந்த ஷிப்புக்கு டீசல் வேணும் பாத்தீங்க, டீசல்னா ஷிப்பே போவாது, அவர் தான் சார் டீசல் நம்ம படத்துக்கு. சிவா சார் இனிமே உங்க பேரு டீசல் சிவா, டீசல் சிவா சரணன். பிளஸ் இந்த படத்துக்கு ரியல் ஹீரோ யாருன்னு சொன்னா நம்ம ஸ்டண்ட் செல்வம் சார், ஸ்டண்ட் செல்வா சார், செல்வா ஸ்டண்ட் செல்வா சார், பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட். இப்பவும் அவர் எனக்கு ஃபோன் பண்றாரு, பெங்களூர் வந்தா மீட் பண்றாரு. ரொம்ப பியூட்டிஃபுல்லா எல்லாம் சொல்லுவாங்க படம் பண்ணும்போது எல்லாம் ஃபேமிலி, அவரு எல்டர் பிரதர், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். பட் நிஜமால நாங்க ஃபேமிலி ஆயிட்டோம். நிஜமால என் பையன் வந்து நம்ம உதய் சாரோட பேசுறது, நான் அடிக்கடி அஜ்மல் சாரோட பேசுறது, பிரபு சீனிவாசர்கிட்ட அட்வைஸ் கேட்கறது, நம்ம பன்னீர் சார் கூட பேசுறது, அப்ரிஷியேட் பண்ணுவாரு. நீங்க காஸ்டியூம் எல்லாம் நல்லா போடுறீங்க, நான் அப்படி அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ வி கண்டினியூ ஆர் ஜேர்னி. அடுத்து நம்ம படம் பண்றோமே இல்லையோ, பட் வி வில் பி லைக் அ ஃப்ரெண்ட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. அண்ட் ராஜா சார் அங்க பாருங்க கேரள வந்து இப்படியே இருப்பாரு ஷூட்டிங்ல, என்ன கூப்பிடாதீங்க, என்ன பேச வைக்காதீங்க, என் பேர் சொல்லாதீங்க, அப்படியே சொல்லி எப்படியே ஆயிட்டாரு ராஜா சார். தேங்க்யூ ஃபார் யுவர் டச் சார். ரைஸ்ல எல்லாமே இருந்தா கூட, சிக்கன் இருந்தாலும் சரி, மட்டன், அந்த ஊருக்கா இருந்தா தான் சார் அழகு. நீங்க தான் சார் இந்த சினிமாக்கு ஊருக்கா. பியூட்டிஃபுல் டேஸ்ட். அவர் தான் சார் டச்ல எல்லாருக்கும் கத்து கொடுப்பாரு, சூப்பரா இன்வால்வ்மெண்ட் பண்ணாரு, த்ரூ அவுட் இருந்தாருங்க. இன்னைக்கு இருக்காரு, டு சக்சஸ் மீட் கூட இருப்பாரு. தேங்க்யூ சோ மச் ஃபார் மீடியா அண்ட் பிரஸ், யூடியூபர், சோசியல் மீடியா, ரொம்ப நன்றி. எங்களுக்கு தெய்வம் நீங்க தான். பிகாஸ் நாங்க போகிற இடத்துக்குல நீங்க போறீங்க, நீங்க தான் எங்களுக்கு தெய்வம். தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங் அண்ட் தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ சார். எல்லா மீடியா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அக்யூஸ்டு மூவில வந்து ஒரு மெயின் கேரக்டர் நான் வந்து பண்ணியிருக்கேன். அதை பத்தி எதுவும் சொல்ல முடியாது, ஏன்னா வந்து ப்ரொடியூசர் சொல்லும் போதே வந்து டைரக்டர் வாயடிக்கிட்டாரு. ஸோ அந்த கேரக்டர் பத்தி எதுவுமே இப்போ ரிவீல் பண்ண முடியாது. பட் இப்படி ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் கொடுத்த ஃபர்ஸ்ட் வாய்ப்பு கொடுத்த உதயா அவர்களுக்கு தான் வந்து நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் தான் வந்து ஒரு வெப் சீரிஸ் நாங்கள் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக என்னுடைய அடுத்த படத்தில் இருப்பீங்கன்னு சொன்னார். அதே மாதிரி எனக்கு கூப்பிட்டாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் உதயா. அடுத்து வந்து ப்ரொடியூசர்ஸ், அவங்களுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து என்னை நம்பி இந்த ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் கொடுத்ததுக்கு. அண்ட் டைரக்டர் சார், அவரை பற்றி நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக எனக்கு வந்து அந்த கேரக்டர் பண்ணும்போது என் கூட இருந்தார். பொதுவாக வந்து அவங்க விருப்பப்பட்ட ஒரு கேரக்டர் வந்து இப்படிதான் வரணும்னு நினைக்கிறது வந்து ஒரு சில கேட்டகரியில இருப்பாங்க. பட் இவர் என்னன்னா அவங்க கிட்ட, அதாவது ஆர்டிஸ்ட் கிட்ட என்ன திறமை இருக்கோ அதை வந்து வாங்கி வேலை வாங்குறவர் தான் டேரக்டர் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா ரொம்ப நல்லா இருக்கு அந்த கேரக்டர் நான் பார்த்தேன். அண்ட் எல்லா ஆர்டிஸ்டுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் மியூசிக் டைரக்டர், அப்புறம் வந்து கேமராமேன் சார், எல்லாருக்குமே இந்த சமயத்தை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இல்லைன்னா எங்களுக்கு வந்து இந்த படம் வந்து இன்னும் நல்லபடியா பிரம்மாண்டமா வரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.
எல்லாருக்கும் வணக்கம். இங்க எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் படம் அக்யூஸ்ட் ஆகஸ்ட் 1 ரிலீஸ் ஆகும்போது உங்கள் எல்லாரோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்க உதயா சார் அண்ட் டைரக்டர் பிரபு ஸ்ரீனிவாஸ் சார், ப்ரொடியூசர் பனீர் சார், தங்கவேல் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. நோ ஜஸ்ட் நவ். இந்த படம் ஃபுல்லி ஃபேமிலி என்டர்டெய்னர் இருக்கு. இந்த படத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி இருக்கு and songs very beautifully done by created by Naren Balakumar sir and fight Silva stunt Silva master very beautifully done by him and it has a very beautiful story. Comedy irukku. Yogi Babu sir has done an amazing work, so it's a family entertainer and ungal ellaru theater poitu movie watch. I request you to watch the movie in theaters and romba special moment and I should address this. It's a very special thing to work with such beautiful and amazing stars like Ajmal sir, Udaya sir and Prabhakar sir, Danny sir, everyone. Special nandri to PRO Nikhil sir for promoting our movie so beautifully. And Shiva sir, thank you so much. Without you, this wouldn't have been possible. He is the main pillar of our movie. And everyone, thank you so much. And Marat sir, thank you so much for making me look so beautiful on screen. So everyone, thank you so much. Ellarukku romba romba nandri. அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஹவுஸ்ஃபுல்லா நிறைவா ஒரு சீட்டு கூட காலி இல்லாம பிரசாரங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. A very well organized press meet. நிக்கில்னா தேங்க்யூ ஸோ மச். ஒருத்தர் ஜெயிக்கணும்னு துணிஞ்சு இறங்கிட்டீங்கன்னா உலகம் முழுசா அவர் கூட இருக்குங்கிறதுக்கு பெரிய உதாரணம் அக்யூஸ் படம். இதுக்கு காரணம் ஏஎல் உதயா சார். அவர் இந்த படத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்கிறது ஃபர்ஸ்ட் டேல இருந்து நான் பார்த்து இருக்கேன். அவர் கூட ரைட் லெஃப்ட்னு பனீர் சார், சிவா சார், சேது பிரதர் எல்லாரும் ஒன்னா இருக்கிறத பார்க்கும்போது அதுவும் அதை விட சந்தோஷமா இருந்துச்சு. இந்த படத்துல வந்த டெக்னீஷியன்ஸ்ல இருந்து ஆர்டிஸ்ட்ல இருந்து எல்லாரும் ஒரு ஃபேமிலியா ஒன்னா இருந்திருக்கிறோம். இந்த படத்துக்கு ஏதோ ஒரு பிளெஸிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்க முன்னாடி நிக்கிற இந்த டைம் வரைக்கும் எல்லாமே கடவுள் புண்ணியத்துல கடவுள் பிளெஸிங்ஸ்ல எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. எப்ப பார்த்தாலும் டானி ப்ரோ காட் பிளஸ் யூ சொல்லி கூட இருக்கிறாங்க. என்னோட அதர் பிரதர்ஸ் ஃப்ரம் பெங்களூர், அவரும் அவ்வளவு பவர்ஃபுல்லான எனர்ஜி கொடுத்து ஏதோ சின்ன விஷயம் இருந்தா கூட அப்பா வண்டி எடுத்துட்டு கிளம்பி வந்துருவாங்க. எல்லாமே எங்களுக்காக தான் வரோம். நாங்க எல்லாரும் ஒரு ஃபேமிலியா என்ன சொல்றது அவ்வளவு ஒத்துமையா உழைச்சு வெளியில வந்திருக்கிற படம் அக்யூஸ். ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். பிரபு சார் கூட ஃபர்ஸ்ட் நாள்ல ஒருத்தர் போன்ல கதை சொல்லும் போது அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்த ஒரு கண்டென்ட், ஒரு கதை மட்டும் இல்லாம என்னோட ரோல் மட்டும் இல்லாம உதயா சார் பண்ற கேரக்டர், மலரோட கேரக்டர், யோகி பாபு சார் பண்ற கேரக்டர், அதே மாதிரி டெக்னீஷியன்ஸா பேசும்போது படம் ரொம்ப பெருசா எனக்கு தெரிஞ்சிச்சு. கேஎல் பிரவீன் சார் எடிட்டர், ஸ்டண்ட் சில்வா மாஸ்டர், ஆக்டர் யோகி பாபு, நிறைய நல்ல ஆக்டர்ஸ், நிறைய பெரிய டெக்னீஷியன்ஸ், சிங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு சார், ஜிவி பிரகாஷ் அப்படின்னு எக்கச்சக்கமான இண்டஸ்ட்ரியிலேயே நிறைந்து இருக்கிற எல்லா ஆட்களும் இருக்கிறாங்க. இதை விட ஒரு ஆக்டருக்கு என்ன வேணும்? அதுவும் எனக்கு அஞ்சாவது படம் பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துச்சு. பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துச்சு. அதே பாசிட்டிவ் எனர்ஜி இந்த படம் பண்ணும்போது எனக்கு இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா இந்த படம் ஒரு பெரிய வெற்றியா மாறுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க எல்லாரும் இந்த படம் கரெக்டா கொண்டு போய் சேர்க்கணும். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பேர் சொல்லி அவரோட இதை சொல்ல தேவையில்லை. பிகாஸ் அவரெல்லாம் என்னோடது. நீங்களும் நான் நிறைய பார்த்துட்டு இருக்கேன். நிறைய நான் அஞ்சாவது படத்துல இருந்து எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸ்ல நான் பார்த்துருக்கேன். இப்போ புதுசா நிறைய பேர் வந்திருக்காங்க.
எல்லாரும் எங்களை சப்போர்ட் பண்ணோம். இந்த படத்தை கொண்டு போய் வேற லெவல்ல ரீச் கொடுக்க வேண்டியது உங்களோட கையில தான் இருக்கு. ஸோ அதை நான் எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.